நிறைய பேருக்கு குளிக்கும் போதுதான் அப்படியே ஐடியாவா கொட்டும். இது யதார்த்தமா நடக்குதா இல்ல இதுக்கு பின்னாடி என்ன சயின்டிபிக் ரீசன் இருக்கா? இதை தெரிஞ்சுக்கணும்னா நம்ம முதல்ல இன்குபேஷன் எஃபெக்ட்னா என்னன்னு புரிஞ்சுக்கணும். நம்ம குளிக்கும் போது நம்ம பிரெயின் மல்டி டாஸ்க் எதுவும் பண்ணாம குளிக்கிறதுல மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணும். இந்த டைம்ல நம்ம பிரெயின்ல டிஃபால்ட் மோட் நெட்வொர்க் ஆக்டிவேட் ஆகும். அப்படின்னா நம்ம பிரெயின் ஒரு கிரியேட்டிவ் மோட்ல இருக்கும். இந்த டைம்ல நம்ம கான்சியஸா எதுவுமே யோசிக்காம இருக்கிறதுனால நம்ம சப்கான்சியஸ் மைண்ட் ஆக்டிவேட் ஆகும். நீங்க ரொம்ப நாளா ஒரு ப்ராப்ளம்க்கு சொல்யூஷனோ இல்ல ஐடியாவோ யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா இந்த டைம்ல உங்க சப்கான்சியஸ் மைண்ட்ல இருந்து இந்த ஐடியா வரும். இதுதான் இன்குபேஷன் எஃபெக்ட்னு சயின்டிபிக்கா சொல்றோம். இது நமக்கு மட்டும் கிடையாது, பெரிய கிரியேட்டர் சயின்டிஸ்டுக்கு கூட இது நடந்திருக்கு. இதனாலதான் ஃபேமஸ் சயின்டிஸ்ட் ஆர்கிமிடிஸ் கூட பயோவென்சின்ற முக்கியமான பிசிக்ஸ் பிரின்சிபலை அவர் குளிக்கும் போது கண்டுபிடிச்சிட்டு யுரேக்கான்னு கட்டிட்டு ஓடினாரு. இதே மாதிரிதான் ஃபேமஸ் கிரைம் நாவல்ஸ் எழுதுற அகத்தா கிறிஸ்டி கூட அங்க கிரைம் நாவல்ஸ்ல வர இன்ட்ரெஸ்டிங் மர்டர் பிளாட்ஸ் எல்லாமே அவங்க குளிக்கும் போது வந்த ஐடியா தான் சொல்றாங்க. இதுல இருந்து என்ன தெரியுது? உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம்க்கு சொல்யூஷனோ இல்ல ஐடியாவோ வேணும்னு நினைச்சீங்கன்னா போய் குளிங்க.